வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் 6வது நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் ஜனனம் எடுக்கிறாங்க. மிதுன ராசியிலையும் ஜனனம் எடுக்கிறாங்க. இது ஒரு ஆண் ராசி. திருவாதிரை நட்சத்திரத்தோட அதிபதி ருத்ரன். இவங்க மற்றவர்களின் மனதில் உள்ளூர ஓடும் என்ன அலைகளை கூட இவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். எந்த முடிவுமே தெள்ள தெளிவான ஸ்திரமான முடிவு இவங்களால் எடுக்க முடியும். மனபலம் பொருந்தியவர்கள், முன்கோபக்காரங்க, பணத்தை விரயம் செய்வாங்க, திட்டமிட்டு காரியம் செய்வாங்க, அதிக பயணம் செய்வார்கள். மதத்தின் மீது அந்த ஈடுபாடு இருக்கும். சடங்குகள், சாஸ்திரங்கள் இது மேலெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்கும். பொதுவாக இவங்க ஒரு சோம்பேறி தாங்க. தந்திரம் இருக்கும் இவங்ககிட்ட, சாமர்த்தியம் அந்த இதெல்லாம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இவங்க அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. தெய்வத்தின் அருள் பெற்றவங்க சாமர்த்தியமான காரியங்களை செய்து தன் திறமையால் வேலைகளை முடிச்சிருவாங்க. கடவுளை உணரக்கூடிய பலம் பொருந்தியவர்கள். நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ருத்ரன் தானே அவங்களோட தேவதை. அப்போ நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. எந்த விஷயத்திலும் திருப்தி அடைய மாட்டாங்க. எந்த உறவினாலையும் இவங்கள திருவாதிரை நட்சத்திரத்தை திருப்தி அடைய வைக்க முடியாது. அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, கணவன், மனைவி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உறவினால் திருப்தி கிடையாது. இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும். அப்படியே மேரேஜே சக்ஸஸ் ஆனாலும் வாழ்க்கையே ஃபெயிலியர் தாங்க இவங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு கல்யாணம், அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். மேரேஜ் விஷயந்தான் இவங்களுக்கு இப்படி. ஆனால் தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரவங்க. சோகங்கள் மனதில் வெளியே சொல்ல முடியாத சோகங்கள் இவங்க மனசில் இருக்கும். அதனால் நிறைய புலம்புவாங்க. ஆனால் அந்த புலம்புறதை இவங்க தவிர்க்கணும். திருவாதிரை மிக சிறந்த சக்தி வாய்ந்த நட்சத்திரம். சிவனின் ரூபம் கொண்டவங்க, சிவதாண்டவம் ஆடக்கூடியவங்க, அவசரக்காரங்க. இவங்க தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணான்னு ரொம்ப நல்லதுங்க. ஆதித்ய ஹிருதயம் தினசரி கேட்கணும். இவங்கள சின்ன வயசுலேருந்தே பக்தி சரத்தையோடு வளர்த்து ஆளாக்கணும். அதே நேரத்தில் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. சிரித்த முகம் கொண்டவர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க பிரதோஷ விரதம் இருந்தால் நல்லது. திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்தால் மிக நல்லது. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க திருக்கைலாயம் சென்று இறைவனை தரிசித்து வந்தால் இந்த பிறவியில் புண்ணியம் செய்தவங்க இவங்க தாங்க. இந்த பிறவியிலே புண்ணியம் செய்தவங்க இவங்க தான். கைலாயம் போய் சிவபெருமானை தரிசித்து வந்தால் அவ்வளோ புண்ணியம் அவங்களுக்கு. மொத்தத்தில் திருவாதிரை வாழும் அனைவரையும் வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.